ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கான ட்ரேட் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த லெவல் வந்து நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் டேட்டா இப்போ ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ அது பண்ண வரைக்கும் இப்போதைக்கு வந்து பியரிஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லோ, ஸோ இங்கேயே நம்மளுடைய சப்போர்ட்டை வந்து வச்சுக்குவோம். இந்த ஒரு லோவை கட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம புட் சைடுக்கான என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ஒரு பிளேஸ்லாம் வந்து தொடர்ந்து ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துலலாம் ரிஜெக்ட் வந்திருக்கு. அதனால இந்த ஒரு இடத்த மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ தொடர்ந்து பார்ப்போம். மார்க்கெட் வந்து இந்த ஒரு லெவலை கீழே கட் பண்ணாங்க அப்படின்னா ஸோ வெயிட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ், புட் சைடுக்கு. இப்படி இல்லை மார்க்கெட் வந்து சப்போஸ் மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனே வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம இந்த ஒரு ரேஞ்சஸ்க்குள்ளே இருந்ததுன்னா நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஸோ இந்த ஒரு லெவலை மேலே கட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்ப்பேன். இப்படி இல்லைன்னா இந்த லெவல் வந்து கீழே கட் பண்ணுறாங்களாங்கிறத வெயிட் பண்ணிவிட்டு ஸோ கீழே வந்தாங்க அப்படின்னா புட் சைடுக்கான என்ட்ரி, இல்லைன்னா மேலே போனதுக்கப்புறம் டேட்டா வந்து கொஞ்சம் பியரிஸ்லேருந்து புல்லிஸ்க்கு கன்வெர்ட் ஆகுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பிளேஸில் வந்து மார்க்கெட் இப்போது சஸ்டெயின் பண்ணுறாங்க. நேற்றும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏரியாவில் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஆகியிருக்கு. இன்றைக்கும் அந்த ஏரியாவில் இருக்கிறதுனால ஸோ நம்ம அந்த பிளேஸில் ட்ரேட் அப்படிங்கிறது எடுக்க வேண்டாம். இந்த இடத்துல வந்து நான் ட்ரேட் எடுக்காமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். 25,800 பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பிளேஸில் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே தான் வந்திருக்காங்க. பட் க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா புட் சைடுக்கான என்ட்ரி அப்படிங்கிறத ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கான டேட்டா எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக பியரிஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால வந்து மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா நியர் வந்து ஒரு லோ லெவலில் தான் இருக்காங்க. சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டில் வந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க. ஸோ பார்த்துட்டு என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ணலாம். என்னுடைய வியூ பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு வந்து இருக்கிற டேட்டாவை பேஸ் பண்ணி ஒரு புட் ஆப்ஷன் என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறது இருக்கேன். ஸோ பட் இந்த ஒரு லெவலை கட் பண்ணால் தான் அதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். இல்லைன்னா இங்கே சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சின்ன ரேஞ்சஸ் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரிங்கிறனால ஸோ சின்னதாக சைட்வேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். வெயிட் பண்ணி பார்த்துட்டு என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ணலாம். எப்படி வந்து ரெட் கேண்டில் வரதை பார்த்துட்டு அர்ஜென்ட் பட்டு உடனே என்ட்ரி பண்ணிடக்கூடாது. ஒரு கிரீன் கேண்டில்னு பக்கத்தில் வந்துகிட்டே இருக்காங்க. இங்கே க்ளோஸ் வைக்கிறாங்களா இந்த லோவை இப்போ பாருங்கள், இந்த லோ இது வரைக்கும் வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து அதை தாண்டி வந்து மார்க்கெட் வராங்களாங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் கீழே வராங்க. ஸோ புட் சைடுக்கான என்ட்ரி அப்படிங்கிறது நான் கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னுடைய ட்ரேட் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரன் ஆகிட்டுருக்கு. நல்ல ஒரு ப்ராஃபிட் இந்த கேண்டில் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். நல்ல ஒரு ப்ராஃபிட். நம்ம வந்து ஒரு கேண்டில் 2 கேண்டிலில் தான் என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ணாலும் கரெக்டான ஒரு ப்ரிடிக்ஷனோட அந்த ட்ரை பண்ணும் பொழுது நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது நம்மளால் பண்ண முடியும். நம்மளுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய ட்ரேடிங் ரிசல்ட்டை வந்து தீர்மானிக்கிறது. ஸோ அர்ஜென்ட் படாத நம்மளுடைய என்ட்ரி அப்படிங்கிறத வந்து எப்போதும் எடுக்கணும்.